இன்றைக்கி இந்த வீடியோவில் 3 HTML ப்ரோக்ராம் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ண போகிறீங்க. அதுக்கான கொஸ்டின்ஸ் தான் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா க்ரியேட் HTML ப்ரோக்ராம் யூஸிங் ஆல் டேக்ஸ் ரிலேட்டட் டு ஃபார்ம். நான் ஆல்ரெடி ஃபார்ம் டாப்பிக்கில் நான் நிறையா வந்து டேக்ஸ் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா. ஸோ அது எல்லாமே யூஸ் பண்ணி ஒரு ப்ரோக்ராம் வந்து ரெடி பண்ணணும். இது வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டின். செகண்ட் பார்த்துட்டிங்கன்னா நான் இதில் கொடுத்துரு க்ரியேட் அண்ட் HTML ப்ரோக்ராம் ஃபாலோயிங் ஸ்பெசிஃபிகேஷன் நான் கீழே ஸ்பெசிஃபை பண்ணியிருக்க ரிலேட்டடில் நீங்கள் ஒரு வெப் பேஜ் வந்து க்ரியேட் பண்ணணும். இது செகண்ட் கொஸ்டின். மூணாவது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் ஒரு டிசைன் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு வெப் பேஜ். ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து ரெடி பண்ண போகிறீங்க. அதாவது என்ன, இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வெல்கம் டு sugaiinstitute இது வந்து என்ன டேக்கில் கொடுத்துருக்கேன், அதுக்கப்புறம் அண்டர்லைன் யூஸ் பண்ணியிருக்கேன், எப்படி யூஸ் பண்ணியிருக்கேன், அப்புறம் எல்லாமே கேபிட்டலில் எப்படி கொடுத்துருக்கேன், அப்புறம் இது டேபிளில் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டேக் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி ஸ்டைல் நீங்கள் கொடுக்குறது எல்லாமே CSS யூஸ் பண்ணி கொடுக்கணும். எக்ஸ்டர்னல் CSS மெத்தட் யூஸ் பண்ணி கொடுக்கணும். அண்டர்லைன் டேகெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. நான் ஆல்ரெடி டெக்ஸ்ட்டுக்கு எப்படி அண்டர்லைன் கொடுக்குறது எல்லாமே வந்து CSSல நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ CSS மெத்தட் யூஸ் பண்ணி மட்டும்தான் நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை வந்து அந்த லைன் கொடுக்குறதா இருக்கட்டும், எல்லாமே CSS மெத்தடில் தான் கொடுக்கணும். அதுவும் எக்ஸ்டர்னல் CSS மெத்தடில் தான் கொடுக்கணும். இன்லைனோ இன்டர்னலோ யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இந்த ப்ரோக்ராம் நீங்கள் முடிச்சுட்டு உங்களோட கோடிங் எல்லாமே நான் கீழே மென்ஷன் பண்ணியிருக்கேன், என்னோட இமெயில் ஐடிக்கு அனுப்புங்க. நீங்கள் ஏதாவது மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நான் அது வந்து கரெக்ட் பண்ணி நான் சொல்கிறேன். அதே மாதிரி இதில் ஏதாவது டவுட் இருந்தாலும் கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ CSS எக்ஸ்டர்னல் மெத்தட் எப்படிங்கிறது உங்களுக்கு டவுட்டாக இருந்துன்னா HTML அண்ட் CSS டியூட்டோரியல் 1ல் வந்து போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களை எல்லோரும் நான் நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுறேன். பாய்.